மக்களே வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரவாஸில் நம்ம வந்து ஐச்சரோட ஸ்டாலில் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக அதாவது மேக்ஸி கேப் மார்க்கெட்டில் ஒரு கடுமையான ஒரு போட்டிக்கு ஆள் இல்லாமல் இருந்த டைமில் இப்போ வந்து ஐச்சர்லேருந்து ஒரு செம்ம ப்ராடக்ட் வந்து இறக்கியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அதே 4 சிலிண்டரில் இப்போ மேக்ஸி கேப் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த வண்டி தான் என் பக்கத்தில் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபேஸ் லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்கும் இருந்த ஸ்டார்லைன் பஸ்ஸில் இல்லாத ஒரு ஃபேஸ் லுக் வந்து இந்த வண்டியில் பார்க்க முடியுது. இதை வந்து ஒரு ஃபுல்லி பில்ட் வண்டியாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் சேஞ்சு இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் வந்து அடிஷ்னல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே தேவையில்லாமல் வாங்கின முதல் நாளே வந்து நம்ம ஓட்டுற மாதிரி இந்த மேக்ஸி கேப் வண்டியை வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்த 4 சிலிண்டர் இன்ஜின் உள்ள ஸ்பேஷியஸாக எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்டார்லைன் பஸ் நம்ம பார்த்துருப்போம். அதோட ஃபேஸ் லுக்கும் இதோட ஃபேஸ் லுக்குமே வந்து பயங்கர ஒரு சேஞ்சு. இப்போது இந்த வண்டி வந்து எப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் உங்களுக்காக முதல் தடவையாக இந்த வண்டியை வந்து நான் காட்டுறேன். அதனால் போய் இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2017 காலகட்டத்தில் வந்து நமக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து வந்துக்கிட்டு இருந்தது ஐச்சர்லேருந்து. இந்த BS6 ஃபேஸ் 2 இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினாக வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வண்டி வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு அப்படின்றது குறைவாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் ஓட்டி பழகிட்டு எனக்கு 4 சிலிண்டர் இன்ஜினே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சமயமாக இருந்துகிட்டு இருந்தது. அது வந்து மற்ற காம்படிஷனில் இருந்தும் 4 சிலிண்டர்லாம் இருந்தும் அது வந்து 3 சிலிண்டராக இருக்கிறது கொஞ்சம் ஒரு பேக்லாகாக இருந்தது. இப்போ வந்து 4 சிலிண்டராக கம்ப்ளீட்டாக மாற்றினது ஒரு பயங்கரமான கடும் போட்டியை வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வண்டி வந்து அதே 3300 வீல் பேஸில் வரக்கூடிய வண்டியாக இருக்குது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 750க்கு 616 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கர ஒரு ஃப்ளெக்சிபிளாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி ஒரு இன்டீரியர் கேபின் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம உள்ளே வருவோம். உள்ளே ஃபஸ்ட்டு நான் இந்த கேபின்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட வேண்டிய இடம் வந்து இதுதான். இந்த இன்ஜின் பேவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது தாங்க இதோட இன்ஜின். இப்போ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இன்ஜின், வால்வோ ஐச்சரோட இன்ஜின் 1960 சிசிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டரு. இது வந்து 285 நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் அதே மாதிரி 100 HP பவர் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜினாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஹீட் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்சுலேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆசைப்பட்ட இன்ஜின் உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹூடு, இன்ஜினோட ஹூடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டடு ஹூடு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சும்மா பிளைனாக கொடுத்து டிசைன் வந்து சுமாராக இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல மெனக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியை வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு ஃபுல்லி பில்ட் வண்டியாக தான் இது இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா மேலேயுமே வந்து ரூஃபிங் எல்லாமே இது வந்து ஒரு பிளைனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹைபேக் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்காக இருக்கட்டும் இல்லை உள்ள பேசஞ்சர்ஸ்க்காக இருக்கட்டும் ஹைபேக் சீட்டு. புஷ்பேக் சீட்டு தான் வந்து இதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு புஷ்பேக் வந்து இதில் கிடைக்குது. அதே மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்கு கேரியர்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துட்டாங்க. நின்னாலும் கூட இந்த மாதிரி ஹேண்டில் பிடிச்சி நிற்கிறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி ஒரு இது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த மேக்ஸி கேப் வண்டிகளை வந்து இந்த ஸ்டேஜ் பர்மிட்டாக அந்த ஆட்களை ஏற்றி டிக்கெட்டை எடுத்து வண்டி ஓட்டுற மாதிரி பர்பஸுக்கு வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு அங்கங்கே வந்து பர்மிட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடங்கள்லையும் கூட இந்த மாதிரி மேலே வந்து ஹேண்டில் வந்து பிடிச்சிட்டு நின்று பயணம் பண்ணுறதுக்கும் இது வந்து தகுந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு இந்த இடத்துல ஃபேனு, ஐச்சரோட லோகோவோட ஸ்டீரிங் வீல் இந்த இடத்துல பார்க்க முடியுது. இது ஒரு 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ். ரொம்ப குட்டியாக வந்து ஒரு கியர் லிவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி டேஷ்போர்டை பார்த்தோன்னு தான் ஒரு சின்ன ஷாக்கு. இதில் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க மாடலில் ஏசி இல்லைங்க. ஸோ ஏசி இல்லாமல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பட் வந்து அந்த 2027 ஜான்வரியில் வந்து ஒரு மாடல் வந்து லான்ச் ஆக போகுது பார்த்தீங்களா. மீன்ஸ் லான்ச் ஆக போகுதுன்னு இல்லை, அப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சேல்ஸ் பண்ணும்போது அதில் வந்து ஏசி நான் ஏசின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனாக வர்றதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம 2027 வந்து நம்ம எதிர்பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவருக்கு முன்னாடி ஸோ இப்படி வந்து போர்டு, நேம் போர்டு வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி ரிவர் வியூ கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா இன்டீரியர் டிசைன் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலாரம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு 12 சீட்டுருங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா, அதாவது யூஸ்வலாக எப்படி இருக்கும்,
இந்த என்ட்ரி ஆகக்கூடிய என்ட்ரி வேக்கு இந்த பக்கத்தில் தான் வந்து ஃபுல் சீட்ஸும் இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு சீட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. நார்மலாக மற்ற வண்டிகளில் பார்க்குறத விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி தான் வந்து இங்கே 2, 4, 6, 8, 10, 11, அங்கே 1, 12 சீட் வந்து இதில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் அப்படின்னா இப்போ லாஸ்ட் சீட்டில் வந்து நான் உட்காந்து காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெக் ரூம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து ஒரு லெக் ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி டைமில் இதை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணி தூக்கிக்க முடியும். தூக்கினீங்கன்னா அது ஒரு ஓப்பனிங் வந்து ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லைட்டாக பிளாக்கிஷ் டிண்டடில் வந்து இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு முக்கியமான ஹைலைட்ஸ் வந்து இதில் எழுதியிருக்காங்க. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின் வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 3300 mm வீல் பேஸ் அப்படின்றது இதில் வருது. ஸோ 3300 தான் நமக்கு வந்து மேக்ஸி கேபுக்கான வீல் பேஸ், அது வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி லக்கேஜ் வந்து அதாவது டெடிகேட்டட் லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தான் நான் காட்டல. இப்போ பின்னாடி போய் நம்ம அதை பார்ப்போம் வாங்க. இந்த மேக்ஸி கேபில் ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு டெடிகேட்டடாக வந்து ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்றது இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஆல்டர் பண்ணுற விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் டெடிகேட்டடாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி பில்ட் வண்டியாக இருக்கணும், எடுத்த டே 1லேருந்து ஓட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி தேவையான எல்லா விஷயங்களையும் இதில் கொடுத்துட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கிளாஸுமே வந்து நல்ல ஒரு பெரிய கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்காக ஐச்சரோட நேம் வந்து பெருசாக வந்து பார்க்க முடியுது. மற்றபடி வந்து ஹாலஜன் லைட்ஸில் தான் வந்து உங்களுக்கு டெயில் லைட்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. இந்த BS6 Phase 2 நாம்ஸுக்கு தேவையான எல்லா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார் லைன் பஸ்ஸு தான். இதை ஏன் நான் திரும்ப அழுத்தி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டார் லைன் பஸ்ஸோட ஃப்ரண்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மேக்ஸி கேபோட ஃபேஸ் லைன் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து டெஃப் ஆயிலுக்கான டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டெஃப் ஆயிலுக்கான டெடிகேட்டட் ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. 27 லிட்டர் டெஃப் ஆயில் அப்படின்றது இதில் வரும். லாக்கபிள் பாக்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இது வந்து பேட்டரிக்கான ஒரு ஸ்பேஸு. இதில் வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க டிரைவரோட சீட்டிங் போயிட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த டயருக்கான ப்ரெஷரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடல் வண்டிக்கும் என்னென்ன ப்ரெஷர் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கணும், ரியரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் ரியர்னு சொல்லி பேசும்போது தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி உங்களுக்கு பாரபோலிக் சஸ்பென்ஷன் தான் வருது. அது லீஃப் ஸ்ப்ரிங் தான் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டிஸ்க் வருது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சீட்டை பொறுத்த வரைக்கும் ரிக்ளைனிங் மட்டும் பண்ணிக்க முடியும் டிரைவர் சீட்டை. இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வீல் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங் இது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ரீஜெனரேஷனை நீங்கள் மேனுவலாக கட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு, இனிஷியேட் பண்ணுறதுக்கான சுவிட்சு, ஓபிடி ஸ்கேனருக்கான இது வந்து போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்க்கான சுவிட்ச் பார்க்க முடியுது. பவர் மோடு, எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு வந்து இதில் இருக்குது. 12 வோல்ட் போர்ட் வந்து இதில் இருக்கிறத பார்க்க முடியுது. பேட்டரி கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்ச் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளோவருக்கான போர்ட் மட்டும் இதில் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 2027 உங்களுக்கு ஏசி மாடல் வந்தாலும் வரும். அதனால வந்து இந்த இடத்துல போர்ட் வந்து இதில் அதுக்கு தகுந்த மாதிரி டேஷ்போர்டை இப்போயே டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாடல் வரும்போது வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அது போக மெயினாக நமக்கு தேவையான விஷயங்களாக வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் எம் பூஸ்டர்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? எம் பூஸ்டர் இருக்குது, மைலேஜ் கோச் இருக்குது. இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து சாவியை வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரி வந்து கட் ஆஃப்ல இருக்குது. இப்போ வந்து எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கிறதுனால சேஃப்டி கன்சர்னால நான் ஆன் பண்ணல. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு பேண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதிகமாக ஆக்சலரேட் அமைக்கி ஸ்லோவாக போயிட்டு இருக்கீங்க, கரெக்டான கீரில் போகலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கரெக்டான கீரில் வந்து போகிறதுக்கு கோச் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து மைலேஜ் கோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடலில். அது போக இந்த எக்கோ ப்ளஸ் பவர் மோடுன்னு இருக்கிறதுனா இதை வந்து எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தேவையான மோடில் தேவையான டைமில் ஓட்டிக்க முடியும். அதே மாதிரி இதில் நிறையா பார்த்தீங்கன்னா ரூஃப் லைட்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா டம்மி சுவிச்சஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த மாதிரி போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. பட் இதில் வண்டியோட வராது. அது போக பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே வந்து போக போக மேண்டேட்ரி ஆயிரும், கம்ப்ளீட்டாக வந்து மேண்டேட்ரி ஆயிரும். அதனால வந்து இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வரும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸி கேபிள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 21 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்டுக்கு வரும்போது அது என்ன ப்ரைஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க. ரியர் வியூ கிளாஸ் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் வந்து இருக்குது. பட் இதில்
இந்த ஃப்ரண்ட்ல கீழே வந்து நம்ம பார்க்கறதுக்கு இப்போ நான் இதை இழுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மிரரில் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அந்த சைடு வந்து கீழே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்வெக்ஸான ஒரு மிரர் வந்து பார்க்க முடியுது. ரியர் வியூ மிரர் வந்து பார்க்க முடியுது. சின்னதாக வந்து ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வந்து டேஷ்போர்டே வந்து ஒரு டுவல் டோன் கலர்லையும், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிளஸ்டர் வர்றது ஒரு பிளாக் டிண்டட் கிளாஸ்லையும் கொடுத்துருக்கிறது இந்த இடத்த பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக வைக்குது. விண்ட்ஷீல்டு வந்து செம பெருசாக இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க. ரோடு வியூ வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா தெரியற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி வந்து எஸ்எம்எல்ல ஆசை அப்படின்ற வண்டி வரும்போது என்ன ஒரு ஹைப்பை கிளப்புச்சோ அதே மாதிரி இந்த வண்டியோட பாடி, அதாவது அவுட்டர் பாடியை வந்து டிசைனை பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தமிழ்ல உங்களுக்காக நான் முதலா இதை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் குஜராத்துக்கு வந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களும் நம்ம சேனல்ல வந்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.